எப்படிப்பட்ட உணர்வோடு ஆராதிக்கிறீங்க? சொந்தக்காரனுக்காக ஆண்டவரோடு விலகி போறீங்களா? மனுஷனுக்காக ஆண்டவரை தூக்கி எறிகிற நபரா இருக்கிறீங்களா? பணத்துக்காக, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அழிந்து போகிற சில குப்பைக்காக கிறிஸ்துவை விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அல்லது பவுல போல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறபடியால் எனக்கு ஒரு காரியம் லாபமாகவே இருந்தாலும் அந்த லாபத்தை எனக்கு நஷ்டமாய் நான் எண்ணுகிறேன், கிறிஸ்துவை சம்பாதித்துக் கொள்ளும்படியாய். I would rather lose anything. எதை வேணாலும் நான் இழப்பேன். எதுக்காக? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிறது. சாகணும்னா கூட செத்துட்டு போயிருவேன், ஆனா ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன். சேலஞ்ச் பண்ற. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து யார் என்னை பிரிக்க முடியும்? பசியா, பட்டினியா, பஞ்சமா, நாசமோசமா, நிர்வாணமா? கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, தேவ தூதனானாலும், யாரானாலும், தேவ தூதனானாலும், வேறு எந்த சக்தி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்ன பிரிக்காது என்பதை நான் நிச்சயித்து அறிந்திருக்கிறேன். என்ன அவர்கிட்ட பிரிக்க முடியாது. அவர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.